இன்று பெருமாள் கோவிலிலும் இன்று சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த நன்னாளில் இன்று அதை எடுத்து வைக்க இதோ கைலாசநாதர் கோவிலில் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை மாணிக்கவள்ளி தாயாரை வணங்கி இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இறைவனையும் வணங்கி எங்கள் அர்ச்சகரையும் வணங்கி எனது ஆசான் புலவர் அவர்களை வணங்கி வந்த வினையும் வருகின்ற பல்வினையும் கண்டதென்று சொன்னால் கலங்குமே. வந்த வினையும் வருகின்ற பல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்குமே. அது எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் நம்ம அந்த கந்தனை மனசார நினைச்சு மனம் உருகி நம்ம கந்தா கந்தா என்று சொல்லுவதும் அதை முருகா முருகா என்று சொல்லுவதும் அந்த எவ்வளவு ஒரு தாக்கங்கள் இருந்தாலும் அந்த தாக்கங்கள் நம்மளிருந்து போய்விடும் என்பது இறை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம் ஒருபோதும் மாறக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் எப்படி நம் 2 கைகளை தேய்த்து உள்ளங்கையை பார்த்து எழுந்திருக்கிறோமோ அது மகாலட்சுமியின் அம்சமாக திகழ்கிறது. அப்பொழுது எழுந்து நம்ம கண்ணாடியை பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது உடனே நம்ம குளித்து விட்டு பூஜை ரூமுக்கு சென்று விளக்கேற்றி சாமி கும்பிடுவதும் நம் ஆலயங்களுக்கு சாமி கும்பிடுவதும் இது ஒரு அன்றாட பணியாகவே இருக்க வேண்டும். அதுதான் பக்தர்களை எந்த அளவுக்கு சோதித்தாலும் கைவிட மாட்டார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன வயது சிறுவன் ஜெய் ஹனுமான் ஆஞ்சநேயர் கூட சொக்காட்டம் ஆட வேண்டும் என்று நினைக்கிறான். அதாவது சொக்காட்டம் என்றால் நம்மளது இப்பொழுது தாயம் விளையாடுகிறோம், படலக்காய் உருட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது பண்ணும்போது உடனே ஆஞ்சநேயர் கூட விளையாடணும்னு சொல்லி ரொம்ப பிரியப்பட்டு அவன் என்ன கேட்டால் ஒரு ஹனுமான் பக்தன். அவன் டெய்லி மன உருகி வேண்டிக்கிறான், இந்த மாதிரி நான் உங்க கூட சொக்காட்டம் ஆடணும், என் கூட நீங்க ஆடுங்க அப்படின்ட்டு. இந்த டெய்லி அவன் வேண்டிக்கிட்டதை பார்த்து ஆஞ்சநேயரே அவனுக்கு காட்சி அளித்து, சரி நான் உங்க கூட விளையாடுறேன், ஆனா எக்காரணத்தை கொண்டு நான் உனக்காக, நீ சிறுவன் என்பதற்காக உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு. சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் 2 பேரும் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சொக்க உருட்டும் போது ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு, ஜெய் ஸ்ரீராம்ட்டு உருட்டுறாரு. பக்தனும் என்ன செய்யறான், ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்லி உருட்டான். அப்போ பக்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பக்தன் ஜெயிக்கிறான், சிறு வயசு பையன் அவன் ஜெயிச்சுட்டு இருக்கிறான். ஆஞ்சநேயருக்கு வெற்றி என்பது அந்த இடத்துல இல்லை. அப்போ ரொம்ப ஆஞ்சநேயர் மனம் வருத்தம் வரும் இல்லையா. ஒரு பெரிய அந்த டயத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரியவருக்கும் சிறியவருக்கும் ஒரு விஷயத்தை வைக்கும் போது சிறியவர் ஜெயிச்சிடுறாரு, அவர் சொல்றது நல்ல தீர்ப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அது பெரியவருடைய மன வருத்தப்படும் இல்லையா. அதற்காக ஒரு விளையாட்டை பெரியவர் மன வருத்தப்படுவாரே என்பதற்காக விட்டு கொடுத்து விளையாட முடியாது, சிறுவராக இருந்தாலும். அதே போலதான் இவரை உடனே மனம் உருகி, ஐயா நான் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியே நான் கட்டையை உருட்டினேன், நான் தோல்வியை சந்தித்தேன் அப்படின்னு ரொம்ப மன உருகிட்டோட உடனே அங்க பெருமாள் காட்சி கொடுக்குறாரு, ராமர் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து கேட்கிறாரு ஆஞ்சநேயத்தை, அனுமான் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொன்ன, அவன் உன்னுடைய பக்தன், நீ இப்ப அருகாமையிலே இருக்கும் போது ஜெய் ஹனுமான் என்று சொன்னான். அதனால் தான் வெற்றிகள் அவனுக்கு போனது. ஏனென்றால் அந்த வெற்றியை தந்தது நீதான், உன்னுடைய நாமத்தை சொன்னதினால் அவனுக்கு வெற்றி கிடைத்தது அப்படி என்று
அதை அழகாக கூறினார். உடனே அனுமான் அந்த பக்தரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். ஏனென்றால் நமக்கு முன் தோன்றுவது இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி ஒரு வேலையை தொடங்கும் போது அந்த இறைவன் வந்து அந்த இடத்துல வந்து நமக்காக வேண்டி நம்ம வெற்றி பெறணும். என்னதான் இருந்தாலும் இறைவன்கிட்ட நம்ம எவ்வளவு வேண்டுதல் வச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த வேண்டுதலை செய்ய முடியலன்னா கூட அங்க ஒரு காரியத்தை தொடங்கும் போது உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை நீங்க வந்து வணங்கி அந்த செயலை தொடங்குனீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி, ஏன்னா மறுபடியும் ஆலயங்களுக்கெல்லாம் நிறைய செல்ல வேண்டியது இருப்பதால் ஐயா அவர்கள் தொடர்ந்து உரையை தொடர்வார். நன்றி, வணக்கம். வழிபாடுதலுக்குரிய